அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு இப்போ எஸ்சி பையில வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. அது வந்து நம்ம கேஸ்ட் பத்து வராது, குழந்தைய விட்டுட்டு வந்துரு, குழந்தைய தலையெல்லாம் கொடுத்துட்டு வந்துரு. அடம்தான் இருந்துட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து குழந்தைய விட்டுட்டு தான் போகணும், ஒரு 6 மாதமாவது தாய்ப்பால் கொடுங்க, இல்லை 1 வருஷமாவது கொடுங்க, அது முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை முடியாது, எனக்கு நீயும் வேணாம், உன் குழந்தைய வேணாம், உன் கேஸ்ட்டில் நான் என்ன கல்யாணம் பண்ணது ஒரு அவமானமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணது லவ் மேரேஜ். என் ஒய்ஃப் வந்து படி ஈரோடு குறிச்செட்டிப்பாளையம் மட்டும். நான் அவங்களும் விரும்பிட்டு கல்யாணம் பண்ணணும். நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவங்க காலேஜில் தான் பழக்கமானாங்க. நான் அங்கே காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டாஃபாக. அவங்க ஸ்டூடெண்ட் வந்தாங்க, 2 பேரும் ஒர்க் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது அவங்க வீட்டுக்கு தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதை நான் வீட்டில் சொன்னேன். அவங்க வீட்டில் சொன்னதுக்கு ஒத்துக்கலை. அதனால நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து நம்ம ஈஸ்வர்கள் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணிட்டோம். நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஹெல்ப் கேட்டோம். இந்த மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ், கேஸ்ட் கேஸ்ட் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது 8 மாதத்துக்கு அப்புறம். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். கடைசி ஒரு 2 வாரமாக அவங்க அம்மா அப்பாட்ட நான் பேசுகிறேன், எங்கள் அம்மா அப்பா பேசணும், அக்காட்ட பேசணுங்கிறதுனால ஃபோன் இந்த மாதிரி அலோவ் பண்ணேன். இதனால் வரைக்கும் ஃபோன் நான் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு பேசினேன். ஆனால் அவங்களுக்கு இப்போ கடைசி 2 மாதமாக கொடுக்க போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு இப்போ எஸ்சி பையில வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. அது வந்து நம்ம கேஸ்ட் பத்து வராது, குழந்தைய விட்டுட்டு வந்துரு, குழந்தைய தலையெல்லாம் கொடுத்துட்டு வந்துரு. நான் வந்து இன்னமும் அந்த ஊரில் நம்ம கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ஒய்ஃபு இப்போ போன கடைசி 7ஆம் தேதி அன்னைக்கு ஹெல்ப்லைனில் 181 கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து இருக்க பிடிக்கல, மென்டல் டார்ச்சராக இருக்குது, நான் இருந்தால் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு வாக்குமூலம் அனுப்பிச்சுட்டு இந்த 181 கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன், எங்கள் வீட்டுக்கார் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லவும், நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கூலில். எனக்கு அங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, வந்து என்னென்னு கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி அப்பா அம்மா பார்க்கணுமா, அனுப்பிச்சுடுவீங்களா போகிறேன்னு. நான் வரேன் மேம், நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து குழந்தை தூக்கிட்டு போகிறோம். போனாங்க, பேசினாங்க, சரி கூப்பிட்டு எங்களை விசாரித்தாங்க, என்ன விசாரித்தாங்க, என் ஒய்ஃபை விசாரித்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் தனித்தனியாக விசாரிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து விசாரிக்கால, சரிப்பா ஒய்ஃப் தான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்களா, சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குழந்தைய அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என் ஒய்ஃப் கிளம்புனாங்க. அங்கே இருந்தவங்களே என்னம்மா அப்பா அம்மாட்ட பேசுகிறதாம்மா வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னா, இல்லை மேம் எனக்கு இருக்க பிடிக்கல, என் குழந்தைய விட்டுட்டு போயிடுறேன் அடம்தான் இருந்துட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து குழந்தைய விட்டுட்டு தான் போகணும். ஆனால் நான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டது என்னென்னா, ஒரு 6 மாதமாவது தாய்ப்பால் கொடுங்க, இல்லை 1 வருஷமாவது கொடுங்க, அது முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை முடியாது, எனக்கு நீயும் வேணாம், உன் குழந்தைய வேணாம், உன் கேஸ்ட்டில் நான் மாதிரி கல்யாணம் பண்ணது ஒரு அவமானமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அந்த ஹோமுக்கு போயிட்டாங்க. காலையில் இருந்தாலும் சைல்டு கேரில் வந்து பேசிவிட்டு அப்புறம் குழந்தைய நீங்கள் யார் வச்சுக்கிறதா, அப்பா வச்சுக்கிறதா அம்மா வச்சுக்கிறதான்னு கேட்டு இங்கே சைல்டு கேர்லேயே வந்து ஒரு 3 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. தீர்வு என்னென்னா 19 நாள் ஆன குழந்தை, இன்னையோட 21 நாள் 22 நாள் ஆக போகுது. எனக்கு அது ஒரு தீர்வு வேணும், என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணாலும் விசாரிங்க, எங்கெல்லாம் விசாரிச்சாலும் அங்கெல்லாம் கேளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.